ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மினி விலாக் தான். நான் வந்து லக்ஷ்மியை டெக்கரேஷன் பண்ணி உட்கார வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 டேஸில் வரும். இது வந்து நான் வந்து சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாரி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த டெக்கரேஷன் இது வந்து பின்னாடி பேனர் வந்து போன வருஷம்தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400ன்னு சொல்லி வெளியில் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து அப்போது இதில் பார்க்கல. ஆன்லைனில் வந்து இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து 300 அப்படி ஆன்லைனில் விற்கிது. நான் வந்து ஆஃப்லைனில் 400 வாங்கியிருந்தேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஃப்ளவர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. இது வந்து பூ மாரி ஒரு பேப்பர் மாரி அந்த கம்பி பிளாஸ்டிக் மாரி இருக்குல்லையே, அதில் நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து இந்தமாரி தான் வாங்கியிருந்தேன். பூ மாரி இருக்கிறது. இது வந்து பிளாஸ்டிக் இல்லை. ஸோ இது வந்து 2 வருஷமாக இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய டெக்கரேஷன். இந்த வாட்டி நான் வந்து சாமியை வந்து மேலே தான் உட்கார வச்சுருக்கேன். போன வருஷம்லாம் வந்து கீழே தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னொன்று, நான் எப்போவுமே வருஷம் அம்மா தான் வந்து சாரீ கட்டுவாங்க. ஸோ இந்த வாட்டி கணேஷா பண்டிகைன்றதுனால ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வர முடியாதுன்றதுனால நானே வந்து சாரீ கட்டிட்டேன். சாரீ கட்டி முடித்து நைட் வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து மார்னிங் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சிட்டோம். எல்லாருமே குளித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக தேர்ஸ்டேவே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அம்மனுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் வந்து ஃபேஸ் இருக்கு இல்லையா, முகம் அது வந்து ஃபேஸ் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, பால் அபிஷேகம்லாம் முடித்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக ஒரு 5 சாப்பாடு தான் செய்யணும் சொல்லியிருந்தாங்க. நான் காலையில் வந்து 2 சாப்பாடு செஞ்சுட்டேன். தயிர் சாப்பாடும் அப்புறம் புளி சாப்பாடும் செஞ்சு சாமிக்கு படைச்சி வச்சுட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.